ஹலோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க? மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இப்போ பாருங்க, எங்கள் வீட்டில் இப்போ தான் நான் லஞ்சே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. 3 நாள் ஒரே ஃபெஸ்டிவலாக இந்த வேலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளி சமையல் தான். இப்போ பாருங்கள், வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து இப்போ பாருங்க காய்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், ஓகேவா? மீன் ஷேப்பில் கட் பண்ணணும். எப்படின்னா, வாழைக்காய் நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற ஒரு கோட்டிங் தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கம் கையில் வச்சுட்டு சைடாக கட் பண்ணணும். மீன் மாதிரி இருக்கணும் ஷேப்பு. இந்த மாதிரி இது பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். ரவுண்டாக ஸ்ட்ரெயிட்டாலாம் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு கூட நான் காட்டுறேன். இது பாருங்கள், சைடாக கட் பண்ணுங்கள். இதோ இந்த பாருங்கள், உங்களுக்கு இப்போ நான் காட்டினேன்னா புரிஞ்சு போகிறேன். இந்த வாக்கில் கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணிங்கன்னா மீன் ஷேப்பில் மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரியே இருக்கும். இதில் நான் என்ன போட்டிருக்கேன்? ஜீரகம், சோம்பு, பூண்டு தட்டி போட்டிருக்கேன். வாழைக்காய் கூட மிக்ஸ் பண்ணி நினைப்பேன். தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், சால்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம பூண்டு போட்டிருக்கோம், அது ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து ஆயில் போடக்கூடாது, சாரிங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. தயிர் இருக்குது தெரியுமா? தயிர் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றணும். இந்த பாருங்கள், தயிர் போட்டோடனே நம்ம ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, கருக்கு முறுக்குன்னு இருக்கும், சாப்பிட்றதுல ஸ்பைஸியாக இருக்கும். இதே மாதிரி மெத்தேடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நம்ம காரைக்குடி ஸ்பெஷல் தாங்க, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து நான் இதை கீப்பப் பண்ணுறேன். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இது பாருங்கள், நெக்ஸ்ட் வீக் பருப்பு, இது மாவு கொப்பொண்டி. பாருங்கள், சாதம் கொதிச்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இதான் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.